கார்த்திக் 28 வயது நகரத்திலிருந்து வரும் ஒரு எழுத்தாளர். கார்த்திக் தனது புதிய புத்தகத்திற்காக ஆற்றங்கரை பேய் பற்றிய கதைகளை மக்களிடம் கேட்கிறான். கிராம மக்கள் பயத்துடன் விலகிச் செல்கின்றனர். தம்பி, இருட்டின பிறகு அந்த சுடுகாட்டு பாதையில போற ஆத்தங்கரை ஆலமரத்து பக்கம் போகாதே. சலங்கை சத்தம் கேட்டா திரும்பி பார்க்காம வந்துடு. கார்த்திக் இதை ஒரு மூடநம்பிக்கை என எண்ணி அதை நேரில் படம் பிடித்து தன் புத்தகத்தில் எழுத முடிவு செய்து கேமராவுடன் நள்ளிரவில் ஆற்றங்கரைக்குச் செல்கிறான். கார்த்திக் மெதுவாக ஆற்றங்கரையை அடைகிறான். திடீரென பனிமூட்டம் ஃபாக் அதிகரிக்கிறது. கேமராவை ஆன் செய்து பதிவு செய்யத் தொடங்குகிறான். சுற்றிலும் நிசப்தம். அப்போது மிக மெல்லியதாக ஒரு பெண்ணின் அழுகுரலும் அதைத் தொடர்ந்து சலக் 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 என கொலுசு சத்தமும் கேட்கிறது. கார்த்திக்கின் தைரியம் மெல்ல குறைகிறது. சத்தம் வரும் திசையை நோக்கி கார்த்திக் கேமராவை திருப்புகிறான். அங்கு ஆற்றுப்படிகளில் ஒரு பெண் மல்லிகா வெள்ளை சேலையில் ஈரம் சொட்டச் சொட்ட அமர்ந்திருக்கிறாள். கார்த்திக் பயத்துடன் பின்வாங்கும் போது அவன் கால் பட்டு ஒரு காய்ந்த கிளை உடைகிறது. அந்த பெண் சட்டென திரும்பி கார்த்திக்கை பார்க்கிறாள். அவளது கண்கள் இரத்த சிவப்பாகவும் முகம் வெளிரியும் காணப்படுகிறது. அவள் கார்த்திக்கை தாக்க வரவில்லை, மாறாக தன் கையை நீட்டி ஆற்றில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சுழல் வாட்டெக்ஸ் பகுதியை சுட்டி காட்டிவிட்டு காற்றில் மறைகிறாள். கார்த்திக் மயங்கி விழுகிறான். அடுத்த நாள் காலை மயக்கம் தெளிந்து எழும் கார்த்திக் பேய் சுட்டிக்காட்டிய இடத்தில் தண்ணீருக்கு அடியில் தேடுகிறான். அங்கு ஒரு துருப்பிடித்த சிறிய இரும்பு பெட்டி கிடைக்கிறது. பெட்டியை திறந்து பார்த்தால் அதில் ஒரு பழைய தாலியும் மல்லிகாவின் பெயரெழுதிய நிலப்பத்திரமும் இருக்கிறது. கார்த்திக் இதை சுடலை தாத்தாவிடம் கொண்டு செல்கிறான். 30 வருடங்களுக்கு முன் மல்லிகா ஊரிலேயே பெரிய விவசாயியின் ஒரே மகள். அவள் முத்துக்கருப்பனை தற்போதைய பஞ்சாயத்து தலைவர் ஆழமாக காதலித்தாள். ஆனால் முத்துவுக்கு அவளது சொத்து மீதுதான் ஆசை. ஒரு நாள் இரவு அவளை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஆற்றங்கரைக்கு அழைத்து வந்தான். அவளிடமிருந்த தாலியையும் பத்திரத்தையும் பிடுங்கிக் கொண்டு அவளை ஆற்றில் தள்ளிவிட்டு அவள் தற்கொலை செய்து கொண்டதாக ஊரை நம்ப வைத்தான். அன்றிலிருந்து நியாயம் கேட்க அவள் ஆவியாக அலைகிறாள். கார்த்திக் அந்த பெட்டியையும் அதிலுள்ள ஆதாரங்களையும் ஊர் மக்கள் முன்வைத்து முத்துக்கருப்பனின் முகத்திரையை கிழித்தெறிகிறான். உண்மையை ஒப்புக்கொள்ள மறுக்கும் முத்துக்கருப்பன் கார்த்திக்கை அடிக்கப் பாய்கிறான். அப்போது திடீரென பலத்த காற்று வீசுகிறது. ஊர் மக்கள் பயந்து ஓடுகின்றனர். முத்துக்கருப்பன் மட்டும் ஆற்றங்கரை நோக்கி ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் இழுத்து செல்லப்படுகிறான். அங்கு மல்லிகாவின் ஆவி அவன் முன் தோன்றி அவனை அதே ஆற்று சுழலில் இழுத்து சென்று மூழ்கடிக்கிறது. மறுநாள் காலை கிராமம் அமைதியாக இருக்கிறது. கார்த்திக் தனது புத்தகத்தை எழுதி முடிக்கிறான். மல்லிகாவிற்கு நியாயம் கிடைத்துவிட்டதால் அவள் ஆத்மா சாந்தியடைந்து விட்டது என கார்த்திக் நினைக்கிறான். ஆனால் படம் முடியும் கடைசி நொடியில் ஆற்றங்கரையில் மீண்டும் ஒரு மெல்லிய சலக் சலக் கொலுசு சத்தம் கேட்கிறது. திரையில் இருள் கவ்வுகிறது.